இப்போ நம்ம பிரண்டை சட்னி எப்படி செய்கிறது நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் இது மாதிரி பிரண்டையில் 4 பக்கமும் வந்துட்டு என்ன செய்யுங்க, இது மாதிரி தோல் உரிச்சிக்குங்க. அந்த பார்த்திங்களா 4 பக்கம் தோல் உரிச்சிக்குங்க. ஏன் தோல் உரிக்கணும்னா அதில் கொஞ்சம் அரிப்பு சக்தி உள்ளது. ஸோ அந்த நம்ம அரிப்பு போனோம்னா அந்த தோல் எடுத்தால் தான் அரிப்பு போகும். அப்புறம் இலைங்களும் நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் உரிக்கும்போது நல்லெண்ணெய் நீங்கள் வந்து கைக்கு முழங்கால் கையோடைய முழங்கை வரையும் நீங்கள் நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கிங்க. அப்படி இல்லை விளக்கெண்ணெய் தேய்ச்சிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட க்ளவுஸு இருந்துச்சுன்னா அந்த க்ளவுஸும் கையில் 2 பக்கமும் 2 கையிலையும் க்ளவுஸ் போட்டு ஒரு லப்பர் பேண்டை போட்டு இதை உரிக்க ஆரம்பிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இத்தனை ப்ராசஸோடு செஞ்சால் தான் நமக்கு கையில் கொஞ்சம் அரிப்பு நிற்காது. இதை நாங்கள் வந்துட்டு நம்ம அப்படியே செய்யும்போது என்ன தான் நல்லெண்ணெய் இல்லை விளக்கெண்ணெய் எது தேய்ச்சா கூட அரிப்பு இருக்கும். அதனால் க்ளவுஸ் வந்துட்டு யூஸிங் த்ரோ த க்ளவுஸ் விற்கும். ஸோ அதை வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டு இது மாதிரி பொருளுங்களை யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த க்ளவுஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம பச்சை வாடை போக நம்ம வதக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் அந்த அளவுக்கு நான் காஞ்ச மிளகா 3 வச்சுருக்கிறேன், தனியா கொஞ்சம் வச்சுருக்கிறேன், அப்புறமா வந்துட்டு உளுந்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் வச்சுருக்கிறேன். தேங்காய் வந்து ஒரு 3 பத்தை போட்டு நான் அதை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா புளியை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஏன் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன்னா, கொஞ்சம் நமக்கு மிக்சியில் போடும்போது ஈஸியாக அது மசியும் உங்களுக்கு. அதுக்காக தண்ணியில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் போட்டு அதை ஊற வச்சுருங்க. ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. அடுத்தது சட்டி காஞ்ச பிறகு கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினா போதும், ரொம்பலாம் விடத்தடலை. நம்ம வந்து அதை கொஞ்சம் வதக்க தான் போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூனு கணக்குக்கு நம்ம விட்டுக்கிட்டால் போதுமானது. நல்லெண்ணெய் கொடுத்துருக்கேன் நான். உங்கள்கிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அதை ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உளுந்த நம்ம லைட்டாக பொன்னுரமாக இருக்கிற மாதிரி வறுத்துப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்ப வறுத்துறாதீங்க, நல்லா இருக்காது. சும்மா லைட்டாக ப்ரௌன் ஷேட் வர மாதிரி கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்குங்க. இது வந்துட்டு உங்களுக்கு இது மாதிரி செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அது 10-15 நாள் கூட இருக்கும். தேங்காய் போடுறதுன்னு சொல்லி தேங்காய் அவாய்ட் பண்ணுறதாலும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு. உளுந்தும் தேங்காய் சேர்ந்து சட்னியும் கொஞ்சம் கூடவும் கிடைக்கும். ரெண்டுமே நல்ல பொருட்கள் வர நமக்கு உடம்புக்கு சத்தான பொருட்கள் தான். ஸோ வந்து உளுந்தையும் தேங்காயும் 2 போட்டுக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உளுந்தை மெயினாக எடுத்துக்கோங்க. தேங்காய் அவாய்ட் பண்ணுறதால அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக ஷேட் வர மாதிரி இதை நம்ம இதை பொரிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சூடு ஏற மாதிரி கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஷேட் வர மாதிரி பொரிச்சிக்கோங்க. ரொம்ப பிளாக் ஆகிட்டிங்கன்னா அது சட்னியோட கலரும் மாதிரியும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸோ வந்து நமக்கு இந்த பார்த்திங்கன்னா லைட்டாக பொரிஞ்ச மாதிரி போதும். இது கொஞ்சம் வரும்போது நமக்கு இந்த தனியாவையும் நீங்கள் ஊற்றிக்குங்க. தனியாவும் போட்டுக்கோங்க. தனியா வந்து பித்தத்தை எடுக்கக்கூடியது. தனியா வந்து ரொம்ப நல்லது. அதனால் தனியாவும் லைட்டாக கொஞ்சம் அதோடு சேர்த்து போட்டு கிண்டிக்கிட்டு வாங்க. இது கொஞ்சம் வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாவும் கையோடு போட்டுருங்க. காஞ்ச மிளகாவும் நமக்கு இந்த எண்ணெயோடு சேர்த்து பொரிஞ்சு வர கரெக்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த காரத்தன்மை இறங்குறதுக்கு அரைக்கும் போது நல்லா ஈஸியாக இருக்கும். நிறையா மசிகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மிக்சியில். ஸோ காஞ்ச மிளகாவும் சேர்த்து அதில் போட்டுட்டு வாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காயும் சேர்த்து நீங்கள் அதில் வதக்கிட்டு வாங்க. இதெல்லாம் வந்து 1 by 1 நம்ம போட்டு எல்லாம் செஞ்சுக்கலாம். ஒன்று எடுத்து செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம இது மாதிரி 1 by 1 இதை செஞ்சுக்கிட்டே வாங்க. நமக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, இதெல்லாம் எப்போ நீங்கள் இந்த பக்குவத்தில் எப்போ ஆஃப் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா உளுந்து லைட்டாக ஷேட் வரும்போதும் வந்து நமக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் ஷேட் வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கிட்டால் போதுமானது. இது வரையும் ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம என்ன செய்கிறோம், அந்த பிரண்டையை நம்ம பிரட்டி நம்ம இது மாதிரி இதே சட்டியில் நம்ம கொஞ்சம் வதக்கி எடுக்கணும். சரியா? இப்போ பாருங்கள் தெரியுதா, கொஞ்சம் ஷேட் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பக்கத்தில் நம்ம எடுத்துக்கிட்டால் நல்லது. பாருங்கள் தெரியுதா? இந்த பக்கத்தில் நம்ம எடுத்துக்கிட்டால்
போதுமானது. இது ஒரு இப்போ வந்து ஒரு தட்டில் வந்து மாற்றிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு தட்டில் பவுலில் இது ஒரு தட்டில் இதை மாற்றிக்காச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்கிறோம், மறுபடியும் அதே சட்டியில் இது வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம், இந்த பிரண்டையை நம்ம போட்டுக்கணும். இது வந்து தோட்டத்தில் விளைஞ்ச பிரண்டை பாருங்கள், அதனால இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு தான், நைட்டு 7 மணிக்கு, அதான் நைட்டு ஒரு 7 மணிக்கு இதை நான் பறிச்சுட்டு வந்தேன். ஏன்னா இது நான் தோசை செய்ய போகிறேன். ஸோ தோசைக்கு இது சட்னி சூப்பராக இருக்கும். சாதத்துலேயும் போட்டு சாப்பாட்டில் சுட சுட இருக்கும் சாப்பாடு. அந்த சாப்பாட்டை அந்த பிரண்டையும் போட்டு கொஞ்சம் நெய் நல்லா ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சும்மா சாப்பாடு நீங்கள் எப்பவும் சாப்பிட்றத விட நிறையவே இதில் இறங்கும். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டு இருக்குதும். இது மாதிரி பிரண்டை சட்னி நீங்கள் மற்ற எந்த சட்னி செஞ்சாலும் சரி, வல்லாரை இல்லைன்னா இது முடக்கத்தான் எது செஞ்சாலும் இந்த சட்னியோட மெத்தடு வந்து இதே தான். இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இது நான் எப்படி செஞ்சேன்னா அதே மெத்தட் தான் எல்லா சட்னிக்குமோ. எல்லா சட்னியுமே நல்லாயிருக்கும், உங்களுக்கு உடம்புக்கும் கூட ரொம்ப நல்லது. இது வந்து மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, இது எல்லாத்துக்குமே இது வாரத்துக்கு 4 நாள் 5 நாள் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இது. சரியா? அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் வளர்க்குற ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஒரு வீட்டில் சின்னதாக ஒரு பீஸ் வச்சு வாங்கி நட்டி வச்சாலும் உங்களுக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த அளவுக்கு நம்ம இலைய எடுக்கலாம். இது ஒரு 4-5 சட்டியில் 4-5 இதில் நீங்கள் இது மாதிரி வைக்கும்போது என்ன செய்யுது, நம்ம வாரத்துக்கு 4-5 தடவை கூட எடுத்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த பிரண்டையை வந்து நம்ம பரட்டிக்கிட்டு இருக்கும்போதே இந்த கீரை நம்ம அவிச்சு செய்வோம் இல்லையா, அந்த கீரை செய்யும்போது எப்படி ஸ்மெல் வருமோ அதே மாதிரி இது ஸ்மெல் வரும், நல்லா கீரை ஸ்மெல் வரும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா அந்த இலை இருக்கு இல்லையா, அந்த இலையெல்லாம் இந்த அளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணால் போதுமானது. ரொம்ப வந்து வதக்க வேண்டாம், ரொம்பவும் வதக்காமல் போகவும் வேண்டாம். சரியா? இந்த பக்குவத்தில் நீ இதை வதக்கிங்க. இங்கே பார்த்தீங்களா இந்த இலைலாம் அப்படி குழஞ்சி மாதிரி ஆயிடுச்சுல. ஸோ இந்த பக்குவத்தில் நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இது எதுக்கு நல்லா இப்படி பரட்டுறோம்னா, இது கொஞ்சம் அரிப்புத்தன்மை உள்ளதுனால இப்படி பரட்டும் போதேனா அந்த அரிப்புத்தன்மை போயிடும். நீங்கள் அதனால் நல்லெண்ணெய் போட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு சேஃப்டி கூட. அதனால் இந்த சட்னி செஞ்சு மட்டும் இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு சட்னி நாக்கு அரிக்குமான்னு கேட்டால் அரிக்காது. வந்து புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னிலாம் எப்படி செஞ்சு சாப்பிட்றீங்களா அதே மாதிரி தான் இந்த டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம பயப்பட தேவை, தைரியமாக இதை நம்ம வாரத்துக்கு 3 தடவை 4 தடவை சேர்த்துக்கிறது நல்லது. சரியா? இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வதக்கி அந்த சட்டிலே ஓரமாக இருக்கட்டும் பாத்திரத்துலேயே. இப்போ லைட்டாக நம்ம ஒரு 3 பூண்டை நம்ம போடுவோம். இந்த பூண்டு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் இதை ரொம்ப சேர்த்துட்டு அரைச்சிட்டு மிக்சிலேருந்து எடுத்துருவோம் பொருளை. இப்போ இந்த பூண்டு வந்துட்டு வாயு தொல்லை நீக்கும். இப்போ அங்கங்கே இருக்க புடிப்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் போக்கும். ஸோ வந்து ரெண்டாவது வந்து சட்னி நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் இந்த பூண்டையை நம்ம போட்டு லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதோடைய ஸ்மெல் வந்துட்டு பூண்டுடைய பச்சை வடை போகிறதுக்கு தான் லைட்டாக செய்கிறோம். இதை லாஸ்ட்டில் போட்டு அரைச்சிக்கிட்டால் போதுமானது, முதல்ல போட தேவையில்லை. ஏன்னா லாஸ்ட்டில் போட்டு இதை பூண்டை அரைச்சி முடிக்கும் போது தான் அந்த டேஸ்ட் வந்து அந்த பூண்டுடைய வாசம் ஸ்மெல் வந்து நமக்கு தெரியும். போதும், இந்த சூட்டுக்கு அது போதும். லைட்டாக வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் எல்லாமே நம்ம வறுத்து வச்சது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒரு மிக்சியில் போட்டுடலாம். மிக்சி ஜாரில் நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் அரை வெக்காடு அரைய கொருன்னு வர மாதிரி அரைச்சிட்டு அடுத்தது வந்து அந்த இது முடக்கத்தக்கீரையை நம்ம போட்டுட்டு பிரண்டையை இப்போ வறுத்து வச்சதெல்லாம் ஜார்லேருந்து போட்டாச்சு. இப்போ இதை நம்ம குறை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த பிரண்டையை போட்டு சேர்த்து இதே அரைச்சிட்டு நல்லா உங்களுக்கு தேவையான ஸ்டேஜுக்கு வரும்போது அதுக்கப்புறமா அந்த பூண்டை லாஸ்ட்டில் போட்டு ஒரு 2 ஓட்டு நல்லா ஓட்டிட்டு அதுவும் நல்லா மையாக போய் அரையணும். அதுக்கப்புறமா நம்ம நீங்கள் வந்துட்டு பூண்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கீரையெல்லாம் போட்டு அரைச்சதுக்கப்புறமா அது பிரண்டை கீரை அரைச்சதுக்கப்புறமா அந்த புளியும் சேர்த்து போட்டு அதுவும் நல்லா மையாக அரையணும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா தான் நீங்கள் லாஸ்ட்டில் பூண்டை போட்டு உப்பு போட்டு அதுக்கு ஒரு சுற்றி விட்டிங்கன்னா உப்புலாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு மிக்சியிலே உப்பு போட்டு நீங்கள் பரட்டிங்கன்னா உங்களுக்கு 4 பக்கமாக மிக்சியிலே அந்த உப்பு சட்னியில் பிடிச்சிக்கும். பரட்டி அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க.
இது வந்து இப்போ கொரகொரப்பாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அந்த பிரண்டை இலையை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ பிரண்டையை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்து லாஸ்ட்டில் பூண்டு சேர்த்துக்கலாம். சரியா? இப்போ இந்த மாதிரி அரைச்சது அதோட சேர்த்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணியோடு நம்ம இதை போட்டு அரைச்சிப்போம். இப்போ பார்த்திங்களா இந்த ஸ்டேஜ் எப்படி இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இந்த பூண்டை போட்டுக்கணும். 3 பூண்டை நான் போடுறேன். இதுவும் மை போல் அரையணும். இதோட நம்ம உப்பையும் சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு நான் எப்போவுமே எல்லா பொருளுக்குமே சட்னிங்களுக்கு கல் உப்பு தான் சேர்ப்பேன். இது அப்புறமா அரைச்சி முடிச்சப்போ பத்தனானா தான் நான் சால்ட் உப்பு சேர்ப்பேன். முதல்ல கல் உப்பு போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட்டு கொஞ்சம் பண்ணி பார்த்துட்டு உப்பு போதுமா புளிப்பு போதுமான்னு பார்த்துக்குங்க. உப்பும் புளிப்பும் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட புளி வச்சு இதில் நல்லா மை போல் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு தேவையான இஞ்சி துண்டு கூட லைட்டாக நம்ம போட்டு இதில் அரைச்சிக்கலாம். இன்னும் வந்து சட்னி வந்து மணமாகவும் வாசனையாகவும் இருக்கும். அதில் நான் லாஸ்ட்டில் கூட ஒரு இஞ்சி துண்டு நான் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் செதுக்கி வச்ச இஞ்சி இதை வந்து நம்ம அதில் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு வெல்லம் ஆச்சா. இது மாதிரி எல்லா பொருளையும் சேர்த்துக்கு நீங்கள் அரைச்சி வந்து எல்லா தோசைக்கோ இட்லிக்கோ இல்லைன்னா சாப்பாடுக்கோ இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு இதே ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து சட்னி அரைக்கக்கூடிய எல்லாத்துக்குமே, அது புதினா சட்னியோ இல்லை கொத்தமல்லி சட்னியோ இல்லை இந்த பிரண்டை அப்புறமா இன்னொன்று வந்து முடக்கத்தான் வல்லாரை எந்த கீரை அரைச்சாலும் இதான் ப்ராசஸ். சரியா? நல்லா மை போல் அரைஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸி ஆஃப் பண்ணிடுவோம். அடுத்தது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், பிரண்டை சட்னி ரெடி. செஞ்சு இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது நான் தோசைக்காக செஞ்சுருக்கேன். இப்போ தோசை மாவு வந்துட்டு இப்போ கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு தோசை சுடும்போது இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டா சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். When growing is anything but ordinary, you deserve a shower extraordinary, Koda exceptional image. உங்கள் தமிழகை விட்டு ஒளியை பழம்பெற ஜேஜே கோல்டிலர் தேவைக்கு தந்தோனா நாமக்கல் ஜேஜே கோல்டிலர் 800 இது சீர்காழி பழம்போ இலவச கல்விக்கு இலவச கல்விக்கு
இடத்தை உறுதி செய்து கொள்வதற்கான வேறு வாய்ப்புகளை உதவி இருக்கிறார்கள். ஒரு சின்ன ரோட்டை மட்டும் டிவி சொல்லிட்டுனா காலம் வரும், காலம் தனி சுழற்சாலையை ஏற்றி கொண்டிருக்கிறது